பட்டாங்க. சரி, இன்னொரு சகோதரி சோஃபியா ராணிப்பேட்டையிலேருந்து சகோதரி சோஃபியா அவங்களுக்கு நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. நான் கடந்த 6 வருடமாக முதுகுத்தண்டு வலி பிரச்சனையால் மிகவும் கஷ்டப்பட்டேன். ஸ்பைனல் கார்டில் பெயின், வலி. எந்த வேலையும் என்னால் அதிக நேரம் நின்று கொண்டு வேலை செய்ய முடியாது. தாங்க முடியாத வலியாக இருக்கும். கனமான பொருட்களையும் தூக்கவும் முடியாது. இரவில் படுக்கும்போது பயங்கரமான வலி இருக்கும். தாங்க முடியாமல் உட்கார்ந்து கொண்டு தான் இருப்பேன். மருத்துவமனை சென்று பரிசோதித்த போது முதுகு எலும்பு ஜாயிண்டில் வீக்கம் ஏற்பட்டு இருக்கிறது. இதை சரி செய்ய முடியாது. முதுகுத்தண்டு ஜாயிண்டில் வீக்கு இருக்குது, இதை சரி செய்ய முடியாது. அனுதினமும் வலி மாத்திரை தான் எடுத்துக்கொண்டால்தான் ஓரளவு வலியை தாங்க முடியும். டாக்டர் சொல்லிட்டாங்க, மருந்து அந்த மாத்திரை போடுங்க, வலி தாங்கிறதுக்கு குறையிறதுக்கு செய்ய முடியும், மற்றபடி சுகமாக முடியாது. முதுகு வலி எனக்கு சரியாகவே இல்லை. இந்த சூழ்நிலையில் 2024 வருடம் டிசம்பர் மாதத்தில் அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை நான் டிவியில் பார்த்து கொண்டிருந்தேன். ஜெப வேளையில் வியாதி உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது நானும் மிகவும் அழுது கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருந்தேன். அவங்க கோயம்புத்தூரில் வீட்டில் டிவிக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு, இந்த வலி 6 வருஷமாக இருக்குது, தாங்க முடியலன்னு அழுது இயேசுவே சுகந்தாருன்னு ஜெபிக்கிறாங்க. அப்படி ஜெபிக்கும்போது அப்பொழுது நீங்கள் சோஃபியா, இப்பொழுது பிசாசு கட்டுகளால் உங்களுக்கு வந்த பிரச்சனை மாறுகிறது என்று கூறினீர்கள். அந்த நேரத்தில் எனக்குள் ஒரு பெரிய பாரம் என்னை விட்டு விலகி போவதை என்னால் உணர முடிந்தது. அந்த நேரமே எனக்கு முதுகில் இருந்த வலியும் மறைந்து போனது. அதன் பின்பதாக நான் நன்றாக குனிந்து நிமிர்ந்து வேலை செய்து பார்த்தேன். எனக்கு எந்த ஒரு வலியும் வரவில்லை. பெரிய ஆச்சரியம், இப்பொழுது நான் வலிக்காக எந்த ஒரு மாத்திரையும் போடுவதில்லை. அனுதினமும் நிம்மதியாய் தூங்குகிறேன். கனமான பொருட்களை தூக்கினாலும் எந்த ஒரு வலியும் வரவில்லை. இயேசுவே என்னை தொட்டு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். அவருக்கே மகிமை உண்டாவதாக. 6 வருஷமாக இந்த ஸ்பைனல் கார்டு வலியை இயேசு தொட்டு குணமாக்கிட்டார். விடுதலை இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். எந்த எலும்பில் பிரச்சனையா, நரம்பில் பிரச்சனையா, விசுவாசத்தோட இயேசுவே, இங்கே கோயம்புத்தூரில் வீட்டிலேருந்து ஜெபிக்கும் போது அற்புதம் நடந்துச்சு. அப்போ நான் எங்கள் வீட்டிலேருந்து ஜெபிக்கிறேன், இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து ஜெபிக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, விசுவாசிங்க.